வணக்கம். ஜெஃப்ரீஸ் மாடல் போர்ட்ஃபோலியோ இந்தியன் மார்க்கெட்டில குடுத்துருக்காங்க. கோடக் செக்யூரிட்டீஸ், கோல்டு, சில்வர், நிஃப்டியோட ஃபோர்காஸ்டிங் குடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரீஸோடது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவங்க என்னென்ன ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து மாடல் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ இவங்களோட ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ அதனால் இது ஒரு லேர்னிங், எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ நான் இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவங்க ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பாரத் பெட்ரோலியம், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் வைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதாவது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட குறைவான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி, வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸாக நம்ம இதை பார்க்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க், சம்மர்தன மதர்சன், அதாவது ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி, இந்த 2 ஸ்டாக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் ஐசிஐசிஐ பேங்க், என்டிபிசி, டாடா ஸ்டீல் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இண்டிகோ ஷேர்ஸையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதாவது எம்எஸ்சிஐ இந்தியா வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ஆவரேஜை விட 11% ஹையராக இருக்குது. இதை வந்து ஜெஃப்ரீஸ் வந்து நோட் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும், ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட், ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் க்ரோத் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேங்கிங் லிவரேஜ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ரேஞ்சில் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஐசிஐசிஐயை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்களோட ஃபோர்காஸ்டிங்கில் வந்து ஐசிஐசிஐயை விட ஆக்சிஸ் வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங்காக இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் ஐசிஐசிஐ ஹோல்டிங்ஸை வந்து குறைச்சிட்டு ஆக்சிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா 20 to 25% டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ட்ரேட் ஆகுது வேல்யூவேஷன் வைஸ் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சம்மர்தன மதர்சன், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ ப்ரெஷர்ஸ் வந்து டேரிஃப் ஒரு பக்கம், குளோபல் இம்பேக்ட் இன்னொரு பக்கம். ஸோ இதில் சம்மர்தன மதர்சன், அதாவது மதர்சன் சுமி அப்படின்னு இருந்த ஸ்டாக்கு, யூரோப் வந்து ரெக்கவர் ஆகிறது இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இவங்க இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு ரீசனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஜெஃப்ரீஸோட மாடல் போர்ட்ஃபோலியோவில் நடந்திருக்கிற சேஞ்சஸ். கோடக் செக்யூரிட்டீஸ், அதாவது இப்போ இவங்க வந்து நிஃப்டியோட பேஸ் கேஸ், புல் கேஸ், பேர் கேஸ், இந்த 3 கேட்டகரியில் நிஃப்டியோட டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. 29,120 டிசம்பர் 2026க்குள்ளே இதில் வந்து பேஸ் கேஸாக டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. புல் கேஸ் அப்படின்னா 32,032, இது வந்து புல் கேஸ், அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மொமெண்டம் இருந்தால், இல்லை பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஹையராக இருந்தால் 32,032 வரைக்கும் போகும். நார்மல் ரேஞ்சு, ஒரு நியூட்ரல் ரேஞ்சுனா 29,120 வரைக்கும் போகும். இன்கேஸ் பேர் கேஸ் ரொம்ப வீக்காக இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஏதாவது இருக்குன்னா 26,200க்கு நியரில் இருக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 2026ஓட அவுட்லுக்காக இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களோட செக்டார் எந்த துறையை வந்து 2026 ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஃப்எஸ்ஐ, டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த 3 செக்டார் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க 2026. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும் இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றதையும் அவுட்லுக்கில் இவங்க கொடுத்துருக்குறாங்க. கோல்டு வந்து தொடர்ந்து ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026க்கும் கோல்டு சேஃப் ஹெவனாகவே ரீட்டைன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி ப்ராஃபிட் ப்ரொஜெக்டட் க்ரோத் வந்து 17.6% இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் 100% அவுட் பர்ஃபார்மிங் அசட்டாக 2025 ரீட்டைன் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் க்ரூட் ஆயில் வந்து 19% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அது சர்ப்ளஸ் வந்து டிமாண்ட் வந்து ஸ்லக்கிஷாக மூவ் ஆகிறதும் ஒரு ரீசனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் கோடக் அண்ட் ஜெஃப்ரீஸோட அப்டேட் வந்து இது வந்து ஒரு கவனத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமே. இல்லை எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ நம்ம ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நினச்சிக்க தேவையில்லை. இது அவங்களோட வியூ மட்டுமே.
ஸோ இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டியோட டார்கெட் 2026 என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.